அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்திலிருந்து இதெல்லாம் இப்போ நம்ம வாசித்தோம். ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த விஷயத்தில் 3 காரியங்கள் இருக்கு இல்லையா? தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின்படியான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இது தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின்படியான ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவதா, அனுமதிக்கப்பட்ட சித்தத்தின்படியான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜீவிதம். மூன்றாவதாய், என்னுடைய அதாவது நம்முடைய சுய ஆசையின்படி, சுய இச்சையின்படி, சுய சித்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. இந்த 3 காரியத்திலும் நாம் மேலும் ஒருபடி தியானிக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை நம்ம இங்கே பார்க்கலாம். நமக்கு தெரிந்தபடி இந்த லோத்து தான். மலைக்கு போக வேண்டும் என்பது தேவனுடைய பரிபூர்ண சித்தம், சரியா? ஆனால் அவர் ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்கிறார். ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அங்கெல்லாம் போக முடியாது, இந்த பக்கத்தில் இருக்குது, கச்சிதமாக இருக்குது, டக்குன்னு போய் உள்ளே போய் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி போப்பான்னு சொல்கிறார். இது அனுமதிக்கப்பட்ட சித்தம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. இப்போது பயந்து போய் இப்போ மலைக்கு போடுறார். இது சுய எண்ணத்தின்படி. இது மாத்திரம் இல்லைங்க, அவர் சோதம் கோமரை தேர்ந்தெடுக்கிறார் பார்த்தீங்களா? அதுவும் தன்னுடைய சுய இச்சையின்படி, சுய சித்தத்தின்படி எடுத்த ஒரு தீர்மானம். அது முடிவு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அழிவு மாத்திரமல்ல, அசிங்கமாகவும் அவர் முடிவு இருந்து. கர்த்தர் என்னையும் உங்களையும் இரட்சிப்பாராக.